டைப்பில் ஒரு பெரிய பைக்கு கார் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதில் மகேந்திராவை செலக்ட் பண்ணி 700 எடுக்கலான்னு இருந்தேன். அப்போ மார்த்தாண்ட மகன் நம்மளோட வீடு அங்கேருந்து நமக்கு அவங்க கஸ்டமரை பிகேவ் பண்ணதில் வந்து எஸ்எஸ் மகேந்திரா அபிலாஷ் அண்ணனும் கசின் சாரும் ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்து இது பண்ணாங்க. சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்து அங்கே வந்து வண்டி டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்து எல்லாமே சொல்லி எல்லாமே பக்காவாக இருந்ததால மட்டும்தான் எஸ்எஸ் மகேந்திரா நெய்யாற்றுங்கிற ஷோரூமில் அவங்கள போய் விசிட் பண்ணி பார்த்து பேசணும். வண்டி வந்து நமக்கு XUV 700 7 சீட்டில் AX5 வேரியண்ட். AX5லேயே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதாவது சன்ரூஃபு, அலாய் வீலு, மொபைல் ஆப்லேயே சன்ரூஃபு செட் பண்ணியது, லைட்டு செட் பண்ணியது, நிறைய இது ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால மட்டும்தான் 700 செட் பண்ணது. அதுலேயும் அங்கே மார்த்தாண்டத்துலேருந்து இங்கே வந்து எடுத்ததுக்கு காரணம் வந்து அவங்களோட பிஹேவியர். அந்த 2 அண்ணன்மாரும், அதாவது கசீம் அண்ணனாக இருக்கட்டும், அபிலாஷ் பிரதராக இருக்கட்டும், ரொம்ப பிஹேவியர்னால் நல்லா நீட்டாக பண்ணாங்க. அதனால மட்டும்தான் இங்கே வந்து எடுத்தது. வண்டியும் நல்லா பிடிச்சிருக்கு. சன்ரூஃபு மெயினாக நமக்கு சன்ரூஃபு சின்ன பையனுக்காக எல்லாமே கரெக்டாக இருக்குது. வண்டி ரொம்ப பிடிச்சி எடுத்துருக்கு. அசசரிஸ்லேயும் நிறைய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் பண்ணி தந்தாங்க. நமக்கு ஒரு ஃபேமிலிக்குன்னு சொன்னாலே 7 சீட்டு வந்துடும். பேக்கு சீட்டும் 3வது ரோ சீட்டு கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். எல்லா வண்டியை போல இல்லை, தாராளமாக 7 பேருனா 7 பேரும் நீட்டாக இருந்து போகிற போலியே தான் இருக்கும். சில வண்டியில் இப்போ பேக் ரோ எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இடம் எல்லாம். இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பேக் ரோ மெயினாக சொன்னால் 3வது இதில் யாரும் போகிறதுக்கும் வசதியாக இருக்குது, உள்ள கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்குது. ஓகே பாருங்கள், நமக்கு 700 நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும்.